நம்ம தமிழ் திரைப்பட உலகத்துல டீடோட்லர், அதாவது எந்தவித கெட்ட பழக்கம் இல்லாத நடிகர்களை பத்தி தான் பார்க்க போறோம். சிவகுமார், இவர் பன்முகம் கொண்ட நடிகர், ஓவியர், எழுத்தாளர். பல படங்கள்ல கதாநாயகனாகவும் குணச்சித்திர வேடத்திலும் நடிச்சவர். இவரு எந்த கெட்ட பழக்கம் இல்லாத சிறந்த மனிதர், நல்ல நடிகர். எம்.என். நம்பியார், இவர் ஒரு வில்லன் நடிகர். சினிமாவில் நம்ம பார்க்கும்போது கொடூரமா அவருடைய கேரக்டர் இருக்கும். ஆனா நிஜத்துல எந்த கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையாகாமல் இருந்தவர். மேலும் இவர் ஒரு ஐயப்ப பக்தர். நிறைய திரைப்பிரபலங்களுக்கு இவர்தான் குருசாமி. ஜெய்சங்கர், இவர் கதாநாயகனாக நடித்தவர். தென்னிந்தியாவின் ஜேம்ஸ் பாண்ட் என்று அழைக்கப்பட்டவர். இவரும் எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாத நல்ல நடிகர். இவர் மிகவும் மனிதாபிமானம் கொண்ட உள்ளம் உடையவர். நிறைய பேருக்கு பல உதவிகளை செஞ்சிருக்காராம். பிரசன்னா, தற்போதுள்ள நடிகரில் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவர். மேலும் இதுவரை எந்த சர்ச்சையிலும் மாட்டாம தான் காதலித்தவரே மணந்து மற்றவருக்கு முன்பாக முன்மாதிரியாக வாழ்ந்து வருபவர். இவரும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத சிறந்த மனிதர், நல்ல நடிகர். ஜெயம் ரவி, நல்ல திறமையானவர், நல்ல மனிதர். பலருக்கும் பல உதவிகளை செய்து வராரு. நல்ல வித்தியாசமான கேரக்டர்ல நடிச்சு புகழ் பெற்றிருக்காரு. இவரும் எந்த கெட்ட பழக்கத்திற்கும் ஆளாகாமல் இருப்பவர். விக்ரம் பிரபு, பெரிய குடும்பத்துல பிறந்திருக்காரு. இவருடைய முதல் படம் கும்கி. இதில் யானைகளுடன் நடித்து புகழ் பெற்றார். பின்னர் அடுத்தடுத்து பல நல்ல படங்களை நடிச்சு புகழ் பெற்றிருக்காரு. வெளிநாட்டுல படிச்சிருந்தாலும் இவருக்கும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத நல்ல நடிகர்.